மெட்ராஸுக்கு கிளம்புறோம் கீழக்கரையில் இருந்து. நம்ம கீழக்கரைக்கு ஒரு பாய். என்ன அப்துல் ரஃபி, எப்படி இருந்துச்சு? அஸ்லாம் வலைக்கம். ஜாலியாக இருந்துச்சு. கீழக்கரை சென்னைக்கு போகிறோம், இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். தேங்க்ஸ். அதாவது மெட்ராஸ்லேருந்து கீழக்கரைக்கு வரும்போது நாங்கள் 3 பேர் வந்தோம். நான், ஹபீப் சார், அவர் அப்துல் ரஃபி. இப்போ போகும்போது 4 பேராக போகிறோம். யாருன்னா நம்ம ஒஃபூர் மாமா, அவள்கிட்ட வந்து பேசுவோம். இந்த இருக்கா மாமா, நம்ம கீழக்கரையோட சிறப்பு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதையாச்சும் சொல்லுங்க மாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் வந்து அவர் அதுனான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காருல, அவர் என்னோட தங்கச்சி மகன், சாட்சி விட்டு தங்கச்சி மகன். அல்ஹம்துலில்லாஹ் அவர் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம். இது எனக்கு கீழக்கரையை பொறுத்த வரைய நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் வந்து 67 வயசு ஆகுது. 67 வயசுக்கு முன்னாலேயே நான்லாம் கீழக்கரையில் தான் ராம்நாட்டில் பிறந்தோம். பட் வளர்ந்து விட்டது எல்லாமே கீழக்கரை தான். நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பாதி பேருக்கு மேலே மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. போய் அங்கே உள்ள ஸ்கூலில் போய் படிக்க போயிட்டாங்க. ஏதோ நாங்கள் ஒரு 10 பேருக்கு மட்டும் ஏன் கீழக்கரை விட்டு விருப்பம் இல்லைங்கிறது தெரியலை. ஆனால் நாங்கள் கீழக்கரையோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நாங்கள் போகணுங்கிறத நாங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். காலையில் அதனால் இளம்புவோம், மதரசாவுக்கு ஓத போவோம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் துணிகளை எடுத்துகிட்டு இப்போ தோட்டத்தில் போய் தான் குளிப்போம். டெய்லி வீட்டில் குளிக்கிறது இல்லை. குளிச்சுட்டு வந்து இப்போ சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். அதே மாதிரி பகலில் வந்து லோகத்தில் போயிட்டு ஈவினிங்கு மாரிப்பாளையம் அசரில் வந்து விளையாட போவோம். கிரவுண்டு இருந்துச்சு, கிரவுண்டு இருக்குது. அவங்கவுங்க பிடிச்ச கேம் விளையாடுவாங்க. ஃபுட்பாலு, சில பேர் கிரிக்கெட்டு, சில பேர் பேஸ்கெட் பாலு, சில பேர் வாலிபால், இதுவரை விளையாண்டுக்கிட்டு இருப்போம். மாரிப்பாளையம் தொழுவிட்டு பள்ளி தொழுவிட்டு ஓதர பள்ளி இருக்குது. ஓதத்தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோமே தவிர இது எல்லாமே வந்து நம்ம கீழக்கரையை பொறுத்தவரையே ரொம்ப சிறப்பான அம்சம். சார் வந்தபடி நல்லபடியாக வந்த பயணங்கள் முடிஞ்சிருச்சு, வேலைகள் முடிஞ்சிச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கிளம்பியாச்சு. அடுத்த பயணங்களில் மீட் பண்ண முடிச்சு. நல்லா